முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகளுக்காக மரங்களை வெட்ட அனுமதி கோரிய தமிழக அரசின் விண்ணப்பம் மீது கேரள அரசு முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தவும் பராமரிப்பு பணிகளுக்கு மரங்களை வெட்ட தமிழக அரசை அனுமதிக்கவும் ஒரு கேரள அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளுக்காக பொருட்களை எடுத்துச் செல்ல தமிழகத்துக்கு அனுமதி கோரியும் முல்லைப்பெரியார் அணைப்பகுதியில் உள்ள வல்லக்கடவு மற்றும் முல்லைப்பெரியார் காட்டுச்சாலையை சீரமைக்க கேரள அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பிறப்பித்துள்ள உத்தரவை பொறுத்தவரை முல்லைப்பெரியாறு வழக்கில் தற்போது அந்த முல்லைப்பெரியாறு அணையில் பலப்படுத்தும் பணிகளுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளதை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குறிப்பாக அந்த மரங்களை விட்டு அனுமதி கோரிய அந்த 15 மரங்களை வெட்ட கடந்த 11ஆம் தேதி மீண்டும் தமிழக அரசு பரிவேஷி இணையதளத்தில் அனுமதி கோரியுள்ளது. அந்த விண்ணப்பத்தின் மீது 2 வாரங்களுக்குள் மத்திய அரசுக்கு கேரள அரசு முடிவெடுத்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு அனுப்பி வைக்கும் முடிவு மீது மத்திய அரசு 3 வாரங்களுக்குள் எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் எஞ்சியுள்ள 3 பராமரிப்பு பணிகளுக்கு கேரளம் அனுமதிக்க வேண்டும் என்றும் பராமரிப்பு பணியின் போது கேரளத்தின் செயல் பொறியாளர் பதவியில் உள்ள அதிகாரி உடன் இருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இத்துடன் முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியில் உள்ள வல்லக்கடவு முல்லைப்பெரியார் காட்டுச்சாலையை கேரள அரசே 4 வாரங்களுக்குள் சீரமைக்க வேண்டும் என்றும் சாலையை செப்பனிடும் போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை கேரளம் பயன்படுத்த வேண்டும் என்றும் சாலையை செப்பனிடும் போது தமிழ்நாடு அரசு அதிகாரி உடனடிக்க வேண்டும் என்றும் இதற்கான செலவை தமிழ்நாடு அரசை ஏற்க வேண்டும் என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் உரிய விதிகளை தமிழ்நாடு அரசு பின்பற்றிய பிறகு மற்றொரு படகை முல்லைப்பெரியாறு அணையில் பயன்படுத்த கேரளம் தமிழ்நாடு அரசுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரங்களை விவாதிக்க முல்லைப்பெரியாறு அணை மேற்பார்வை குழு அதன் கூட்டத்தை விரைந்து கூட்ட வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.